என்ன நின்று ஆந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? பார்க்கல, அப்பா வராரான்னு பார்க்குறேன். அப்பா வரணும்ல, வந்தால் தானே விட்டுட்டு கிளம்பலாம். நாங்களாம் ரெடியாக இருக்கோம். என்றைக்குமே கிளம்புடுவார். கிளம்பிட்டோம்னா வரமாட்டார் வீட்டுக்கு. இன்னும் காணும். எங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் சொல்ல முடியலைங்க. ஒரு சில நேரம் நல்லா இருக்காங்க, ஒரு சில நேரம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னண்டா இன்னைக்கு கையில் செக்கப் கூட்டிகிட்டு இருந்தோங்க. வெயில் அடிக்குது நல்லா திறனத்தை. சூப்பராக செக்கப் கூட்டிகிட்டு இருந்தோங்க. போயிட்டு 7ஆவது மாதம் அழகாக போட்டிருக்க. 9ஆவது மாதம்டா டக்குன்னு குழந்தை பிறந்துருது ஒருத்தருக்கு. அதனால 7ஆம் மாதம் போட்டிருக்கேன்டா. என் நாத்தனா சொல்லுது, இல்லை நான் 9ஆம் மாதம் தான் போடணும் முடிச்சு. அது கையில் சொன்னால் ஏன் அத்தா சொல்கிற வழியே போட்டான்னான்டா கையில். அவள் எதுக்கு சொல்கிறா தெரியுமா? வீடியோ எடுத்து போடுறதுக்காக சொல்கிறா, அவள் சம்பாதிக்கிறதுக்கு சொல்கிறா அப்படின்னு என் நாத்தனா சொல்லு. எனக்கு சங்கட்டமாக போச்சு. வளகாப்புக்கு நான் வரவே மாட்டேன், என் புருஷனை அனுப்பி விடுறேன் அப்படி நினைக்காதீங்க. ஒரு விசேஷத்தை எடுத்து போடுறது மக்கள் ஊரம் பார்த்துட்டு சந்தோஷமாக எல்லா விசேஷங்களையும் நம்மளும் போய் கலந்துக்கிறணும். பொம்பளையாக இருக்கிறவங்களும் கலந்துக்கிறணும். ஆம்பளையில மட்டும் அனுப்பிவிட்டா அந்த விசேஷம் சிறக்காது அப்படின்னு யோசனை பண்ணித்தான் விசேஷங்களை பூரா கிளம்புறத பூரா எடுத்து போட்டுட்டு போகிறேன். அது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கட்டும் தான் போடுறேனே தவிர, சொந்த பந்தங்களோட நல்லது கெட்டதில் கலந்து சந்தோஷமாக இருக்கிறது அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லத்தான் நான் போடுறேனே தவிர, அதை போய் சம்பாரித்து பெரிய பெரிய பணக்காரி ஆயிடும்னு நினச்சிக்கிறாங்க சொந்தக்காரவங்க. நான் சொல்லிட்டேன், கையில் விட்டு இதை நான் வளகாப்போ கூட நான் எடுத்து போடலை, நான் வரக்கூட இல்லை. என் புருஷனை உங்கள் அண்ணனை மட்டும் அனுப்பிவிடுறேன், நல்லபடியாக இருங்க. எனக்கு சங்கட்டமாக போச்சுங்க அப்படின்னு சொல்ல ஒரு சில நேரம் பேசிடுறாங்க. பார்த்துக்கோங்க, என்னத்தை சொல்கிறீங்க? நல்லா இருந்தோம்டா யாருக்குமே பொறுக்காதுங்க. ஆமாம், நல்லா இருந்தாலும் பொறுக்காது, கெட்டு போயிட்டாலும் அத்தா அப்படி இப்படி செலவு பண்ணா அப்படி இப்படின்னு ஆடுனா அப்படி இருக்கான்ருவாங்க. எங்கிட்டு தேவை வாழ்றது வாங்க. காண வர எவ்வளோ நேரம் ஆகுது? வந்தாருன்னா வேகமாக கிளம்ப. வெளிச்சம் இருக்க போனால் தானே, இல்லாட்டி இருட்டுக்குள்ளே அங்கிட்டு பூரா இங்கிட்டு மதுரை பக்கமாச்சும் ஆளுங்க நடமாடுவாங்க. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் அப்படியே வெள்ளனையே கடை கண்ணியெல்லாம் மூடிடும், பயமாக கிடக்கும். நைட்டில் தானே தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க சடங்கு. இன்னமும் காணும். ஏப்பு சாந்து ஃபோன் அடிப்பு அப்பாவுக்கு அடித்து என்னன்னு கேளுப்பு. இன்னமும் காணும். வந்தாருன்னா வேகமாக கிளம்பலான்னு பார்க்குறேன். நானும் கிளம்பிட்டேன். ஒரு நாளைக்கு நான் கிளம்பலாட்டாகும், அவர் வந்துடுவார். தடி நிற்கார கால் வலிக்குது.